நிலையே பண்டிராஜதனையே பவரகதாளதீக பருகோஜகிரதகே அம்பாள் பாகவமல வரதாகினி பக்தி வேத சந்தாகினி சேவகி பாவமோச்சனி ஸ்ரீகடம்பவனவாகினி சேவகி பாவமோச்சனி ஸ்ரீகடம்பவனவாகினி தேவி மீனாட்சி அம்மா தேவி மீனாட்சி அம்மா தேவி திமிக்கிட்ட தாண்டம் இருந்தங்கும் நகர் சங்கரே தோடி தேசிகளோடி சொன்னாடி தேசிகளோடி ஆடி கல்யாண தாண்டவே சங்கரே செல்வகணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே குலத்தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆழ்பவனே கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சித்தி ஹலோ ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே விமோச்சனம் தந்தவனே பீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தெரிந்தவனே செல்வ எங்கள் சித்தி விநாயகனே நல்ல தோசை எழிலெல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே கணபதியே பிள்ளையாரே கணேசா பெரியவரே நீதா பிள்ளையாரே கணேசா பெரியவனே பெரியவரே கணேசா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே அந்த சென்டர் மைக் மட்டும் போறேன்
பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்து காணல இங்க மாலகலமே நான் ஏறிக்கிற மேலிருந்து எட்டு நேரத்தை பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்து காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போட பின் ஒரு தண்ணி வீடுவன் தோணல இந்த மாங்கு பாட்டு கேட்டு திண்டாத்து ஓடிவன் தூராக போக வேணும் மக்கரையில நான் உண்ணானா திகழ சொல்லாம கூட்டிவன் உள்ளூர வாடுவேன் இக்கரையில நான் இருக்கிற மேலிருந்து 8 நேரத்தை பார்த்திருந்து இங்கே இங்கே காத்திருந்தே காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போட பின் ஒரு தண்ணி விடுவன் தோணல நேத்து வேதத்து வந்த நீ தந்தா ஊத்து கணிஞ்சு வரும் நீருந்தா மாறாம போகாது பாடாதே பொங்கினி சேராம வாழாது தண்ணீர் செம்மீனி நம்மூரு கோட்டை சாமி உன்னை என்ன சேர்த்தாச்சு என் ஜோடி நீரா என்று என்னும் எழுதி வச்சாச்சு எப்போதும் சொந்தங்கள் போகாது செந்தாழ கத்தாழ ஆகாது நான் ஏறிக்கிற மேலிருந்து 8 நேரத்தை பார்த்திரும் எங்கே எங்கே காத்திருந்தே காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போட பின் ஒரு தண்ணி விடும் தோணல ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் என்னாடும் நீதாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு பத்தேனை காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன இன்னும் யாவும் இங்கேதான் உன் பேரமிட்டு கட்டி உள்ள பாடும் அங்கேதான் என் ஆசை காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்காது நான் ஏறிக்கிற மேலிருந்து 8 நேரத்தை பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்தே காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போட பின் ஒரு தண்ணி வீடுமன் தோணல என் தெம்மாங்கு பாட்டு கேட்டு திண்டாத்து ஓடிவன் சூடாக போக வேணும் மக்கரையில நான் உண்ணானா திகழ கொள்ளாம கூடிவன் உள்ளூர வாடுவேன் இக்கரையில நான் இருக்கிற மேலிருந்து 8 நேரத்தை பார்த்திரும் எங்கே எங்கே காத்திரு
கீழல் பண்ணாதீங்க. அவங்க புருஷன் அடிப்பாங்க, ஆளு வச்சு வெட்டுவாங்க. விட்டுடு தம்பி வேணா தம்பி இத்தனை பேரு நம்மள நம்பி. அட விட்டுடு தம்பி வேணா தம்பி இத்தனை பேரு விடு உங்களை நம்பி. ஊரு வெட்டி ஊரு வந்து அதை கீழல் பண்ணாதீங்க. அங்காளியே அங்காளி திருச்சொல்லியே குறி சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கு தேவி அம்மா. மலையனூர் அங்காளியே அப்படி அங்காளி திருச்சொல்லியே அது குறி சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கு தேவி அம்மா. மலையனூர் அங்காளியே மலை இல்ல பலே பலேன்னு சொன்னேன். பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா. அருமையான சாப்பாடு ஏற்பாடு திருப்பதி மெஸ்ல ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. திருப்பதி விலாஸ். விலாஸ்னா என்னன்னு அப்படியா? லூசு பயில தெரியலன்னா மாதிரி ஆளுகிட்ட விவரம் கேட்கணும். விலாஸ்னா என்னண்ணே? விலாஸ்னா ஏன் திருப்பதி விலாஸ்னு ஏன் சொல்ல தெரியுமா? விலாஸ்னா வந்து அட்ரஸ்னு அர்த்தம். அதுக்கு பேர் விலாசம். இது விலாஸ்னே. டேய் சுருக்கமா சொல்றதுடா. அது விலாசம், அது விலாஸ். தம்பி போன் நம்பர் வாங்கிக்கப்பா. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையிலே நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதினா நம்ம ஏரியா தான். பார்த்தீங்களா எவ்வளோ கடல் மாதிரி கூட்டம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்தேன், போனோன்னா ஏன்டா வந்தோம்னு இருந்தேன். ஏன் அவ்வளோ இது எனக்கு அவ்வளோ ஆர்வமா இப்படி. இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பான ரசிகர்கள். எத்தனை கலைகள் இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமா ஆமா. ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஆமா. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம், இது கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 50,000 இருந்தா புருஷன் முன்னாடி தண்ணியை போட்டுக்கிட்டு குடும்பத்தில் அடிச்சுக்கிட்டு கிடக்கலாம். ஒரு 20,000 இருந்தா புருஷன் மட்டும் தண்ணியை குடிச்சிட்டு கம்மா கரையில் படுத்து கிடக்கலாம். 20,000க்கு அப்படி என்ன சரக்கு இருக்கு? நீ வேற 20,000க்கு சரக்கு அல்ல, தண்ணி சாப்பிட காய்ச்சப்ப கொடுத்து பாரு. 20,000 என்ன பெரியது? 20,000 போடா லூச்சு பயல. கொடுத்து அரை மணி நேரம் கழிச்சு கேட்டாங்கன்னா காசு எங்க என்ற தந்தேன்னு கேட்பேன். சைடிஸ்க்கு நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. ஆமா, ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் இந்த நாடக கலை தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன் வாழ்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகக்கார மக்களை, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமுக தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே. சொல்றிய சில கம்பெனி இருக்க அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சி சுரண்டலாம்னு உங்கள மாதிரி. ஆமா, மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே,
ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூரிலிருந்து நாடகத்தினை காண வருகின்ற அத்தனை ரசிகர்களை வருக வருக என வரவேற்று கொண்டு இந்த நாடகம் பார்க்கறதுக்காக எங்கெங்கே இருந்து ஆள் வந்திருக்காங்க. உண்மையிலே கட்டுமாடி, நாகுடி, கீழக்கோட்டை, திருப்பக்கோட்டை, காரக்குடி, தேவக்கோட்டை, திருவாரணை, தொண்டி நிறைய ரசிகர் வந்திருக்காங்க. உண்மையிலே அத்தனை ரசிகர்களையும் வருக வருக என வரவேற்று கொண்டு உங்கள் பாதத்தில் விழுந்தாலும் எனக்கு அந்த சந்தோஷம். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்கள் தான். நீங்கள் போட்ட பிச்சைகளை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் இது மாதிரி நாடகம் பார்க்காம வீட்டில் படுத்துக்கிட்டு தான் நாங்கள் வாழ முடியாது. ரொம்ப சிறப்பான ரசிகர் வரவும் 2-3 பேர் வந்து கேட்டால் என்னென்ன மாதிரிலாம் கிட்டு வரவே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நாடகம்லாம் ஒரு 4 மாதம் 5 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாலே நாடகம்லாம் புக்காயிருது. எங்கிட்டாவது புக்காயிருது. எந்தெந்த ஊர் போனோம்னு எங்களுக்கே தெரியலை. அம்பிட்டு வேலிக்கிறவையாக இருக்குது. நாடக குட்டை போனாதான் தெரியும். இதுதான் மன்னங்குடியோடா, ஓ இதே காட்டு மன்னார்குடியா, மேடைக்கு போனாதான் தெரியுது. உண்மையிலே இது மாதிரி நாடகம் உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஏரியா பக்கம்லாம் வரவே முடியல. இந்த தொண்டியிலேருந்து இங்கிட்ட எடுத்துக்கிட்டு வச்சுங்க, கட்டுமாவடி இந்த ரூட்டு ஃபுல்லாக நம்ம வராத ஏரியாவே இல்லை. இப்போ வர முடியாது. நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையிலே இந்த பார்த்தீங்கன்னா நாடகம் முன்னாலே புக்காயிருது. இப்போவே 180 நாடகம் புக்காயிருச்சு. அடுத்த வருஷத்துக்கு இப்போ புக்காகிட்டு இருக்கு. நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு இதுவரை நாடகம் வாங்கலை. ஏன்? உங்கள் ஆசீர்வாதத்தில் ஷூட்டிங் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. திரைப்படத்தில் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். உண்மையில் எங்களுக்கு ஏன்னா நான்லாம் நாடகத்துறைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் கொத்தனார் வேலை பார்த்து, வேலைக்கு வெட்டி, வெங்காயம் விற்று, உருளைக்கிழங்கு விற்று, கருவாடு விற்று, மீன் விற்று. தம்பி நீங்கள் கொத்தனாரா? நல்ல கதையே கருத்தை என்ன சொல்றிய? அந்த வேலை பார்த்து தாண்டா ஆளு குண்டா இருக்கேன். அந்த வேலை பார்த்தா உடம்பெல்லாம் இழைச்சி போயிடுவாங்க. சுண்ணாம்பு அப்படியே சாப்பிட்டுமே தம்பி. அது உண்மைதான். சிமெண்ட் உடம்பு வந்து இதாகும். அப்போ நீங்கள் உடம்பு கிறங்கும். நான் அப்படி இல்லைல்ல. நீங்கள் மேஸ்திரியா? மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து 5-6 நாள் வேலை பார்த்தேன். 6ஆம் நாள் வர சிமெண்ட் சீட்டு பொத்துக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். நான் பாரு, எனக்கு முன்னால் 10 பேர் இருந்தேன், ஒரு வயலும் விழுகலை. அவங்க மொத்த கான்ட்ராக்டை விட்டுறாங்களா, அதை சீட்டு போடுறாலும் நடுவை ஒரு ஆங்கிள் போடுவாங்க, அது போடாமல் விட்டாங்க. நாம போய் நின்ற நேரமானு தெரியல. நல்ல வேலை விழுந்தது பக்கத்தில் ஒரு கிரைண்டர், இங்கிட்டு வாஷிங் மிஷின், நடுவை விழுந்துட்டேன். கிரைண்டர் மேலே விழுந்துட்டோம்னா நமக்கெல்லாம் 10 வருஷம் கிருவை முடிஞ்சிருக்கும். உண்மையில் நம்ம தப்பிச்சு. ஏன்னா இந்த கொத்தனார் வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப சிரமப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, உண்மையிலே இப்போ விடுதி இப்போலாம் நல்லா இருக்கோம்னா எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். அதனால் நம்மளெல்லாம் காக்கின்ற அந்த முருகன், பரிவார தெய்வம் தெய்வானை, வள்ளி, பாலசுப்ரமணியன், அந்த மாரியாத்தா, மகமாயி, திரிசூலி, ஏன்னா அந்த தெய்வத்துக்காகத்தான் இந்த நாடகமே வைக்கிறோம். ஏன்னா ஊரில் அடுத்துக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு பல பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனை இருக்கும், இடத்து பிரச்சனை இருக்கும், வருமானம் கொடுத்த காய்ச்சி வாங்காத பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்க பிரச்சனை இருக்கும். பிரச்சனை அதுதான் இப்போ மெயினாக போய்கிட்டு இருக்கு. பல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் வரியை போட்டு நம்ம தெய்வத்துக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து 5000னா 5000 தான் வரி, 10,000னா 10,000 தான் வரியை போட்டு எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வைக்கிறோம்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகமே வைக்கிறோம். இன்னைக்கு தான் நம்மளால சந்தோஷமாக இருக்கும். தண்ணியை ஃபுல்லாக போட்டுவிட்டு மொத்தா நீ நாடகம் நடத்த நான் பார்க்குறேன்டா. நீ பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா? ஏன்டா சாமி விஷயத்தில் ஏடா நீங்கள் பெரிய ஆளு? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? நீ நாடகம் நடத்துகிறேன் நான் பார்ப்போமா? ஏன்னா நான் ஒரு பப்புன்னு சொன்னால் நீ கார்த்திக் ராஜா போடுற. ஏன்னா வேற பப்புன்னு எம்பூட்டு ஆளாக இருக்கு. இவனை எப்படிடா போடுவேன்? குண்டியை ஆட்டி போய் அவனுக்கு தெண்டை காய்ச்சி மயிறு 10 தெம்மாங்க போகணும், மயிரை புழுகுனா போகணும். ஏன்டா போடுற அப்படின்னு சொல்லி 10 பைசா பிரயோஜனம், 10 பைசா புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர் டீம் ஒரு டீம் இருக்கும். அதுலேயும் ஒரு ஆள் சொல்லுவேன், அந்த ஆளை போட்டாதான் நாடகத்தை பிரித்து போடுவேன். நம்ம குண்டி ஆட்டுறது நமக்கு தான் தெரியும், நம்ம ஓப்பி அடிக்கிறது நமக்கு தான் தெரியும். அதுக்கு என்ன செய்யறது? ஒரு இது இருக்கு. அந்த சந்தோஷமெல்லாம் சண்டையெல்லாம் இருக்கலாமல் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த நாடகமே வைக்கிறது. எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. இன்னும் கொஞ்ச நாளில் லாக்டவுன் போட போகிறாங்களாம். லாக்டவுனா? அதெல்லாம் நீங்களாம் நியூஸ் பார்க்குறது இல்லையா? என்னடா ஆனால் இப்போ போட மாட்டாங்க, ஒரு 2 மாதம் போட மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது, அதனால் எந்த லாக்டவுன் வராது. எலெக்ஷன் வருது, அதனால் இப்போ லாக்டவுன் வராது. ஒன்று பிராந்தி கடையில் மூட போகிறாங்களாம்.
ஆமாயா, நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஒன்றுன்னா. ஓஹோ, நீங்களாம் செல்லாம் பார்க்குற இல்லையா? ஆமாயா. என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆ நீங்க எந்த திட்டம் வேணாலும் போடுங்க, சரி. பிராந்தி கடையை மட்டும் மூடிடாதீங்க, நல்லா இருப்பிய. ஆண்டா லூசு பையில மூடிட்டு வேலிக்கர் வயல் வச்சு விற்க போறாங்கன்னு சொல்ல வாரேன். அப்படி விவரத்தை கேட்டா லூசு பையில. எங்கே பிராந்தி கடை மெயிலில் பைப்பாதில் இருக்கக்கூடாதுன்னு முன்னால் இருந்த மூடி போட்டு பின்னால் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன மயிருக்கு துறக்கணும் போட்டானு 24 மணி பார்த்தா அண்ணன் ஒன்று இந்த ஊருக்கு ரூட்டு கேளு, ஒரு வயலுக்கு தெரியாது. மன்னங்குடி எப்படி அண்ணே, மன்னங்குடி எப்படி போனா அண்ணே, ஐயா தெரியலையே அண்ணே, எப்படி தெரியும்? அதே பிராந்தி பாட்டில் விற்கிற இடத்த மட்டும் கேளு, அப்படி நேக்க சொல்லுவேன். அண்ணே ரைட்டில் போறிய, இந்த லெஃப்டில் அப்படியே சந்துக்குள்ளே ஒருத்தையும் கையில் கட்டி நிற்பேன். அண்ணே போனவொன்னே அவன்கிட்ட வந்து சரக்குன்னு கட்டக்கூடாது, எதுவும் இருக்கா, எப்படி எதுவும் இருக்கா, என்னமோ இருக்கா இருக்கா அப்படின்னா சிக்னல். அதுவும் கோயிலில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கேருந்து ஒருத்தர் என்கிட்ட வந்து அண்ணே தலைவாணி இருக்கான்னு கேட்டேன். தலைவாணியா? தலைவாணியா? எந்த தலைவாணிடா கண்டேன்? எனக்கு தெரியும், நான் தலைவாணி வேனில் 2 தலைவாணி இருக்கு, டைவர்ட் ஒன்று, டிரான்ஸ்காரப்பட்ட தலைவாணி இருக்கு. ஏன் லூஸா சின்ன தலைவாணி இருக்கான்னு கேட்டேன். சின்ன தலைவாணியா? சின்ன தலைவாணின்னா எனக்கு ஒன்றும் புரியலை, நானே தலைவாணி மாதிரி தான் இருக்கேன். சின்ன தலைவாணின்னா அந்த கசக்கல் தலைவாணின்னு சொன்னேன். கசக்கல் தலைவாணியா? கசக்கல் தலைவாணிலாம் கோயிலையில் இந்த தலைவாணி மாதிரியே பேக்கிங் இருக்குடா, அதில் அது டூலிப்பா, கூலிப்பா, அது பேர் கூலிப்பா. அது இருக்கான்னு இப்போ ரொம்ப டீசெண்டாக கேட்குறேன். சரக்குக்குன்னா ஒரு பேர் கிண்டாங்கி, சரக்குக்கு பேர் கிண்டாங்கி. இது வந்து கோயிலைக்கு வந்து கூலிப்பா, அது பேர் தலைவாணி. தலைவாணி நல்ல வேலை நம்மளுக்கு பப்புனுக்கு எரும மாறும் பேர் வைக்க போகிறாங்க. என்னமே அந்த ரூட்டு மட்டும் பிராந்தி விற்கிற இடம் மட்டும் தீட்டியெல்லாம் சொல்ல, அப்படி ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போ, அதில் ஒருத்தர் நிற்பேன் அப்படின்னு. இந்த ஊரு கேளு, ஒரு நம்ம ஊரில் உள்ளால ஒரு ஆளை கேளு, ஒரு வயலுக்கும் தெரியாது. மனுஷன் வாழ்க்கையே இப்போ பிராந்தி தான். பிராந்தி இல்லைன்னா 10 பைசாவுக்கு மரியாதை இல்லை. அதே மாதிரி பணம் இல்லைன்னாலும் மரியாதை இல்லை. பணம் இருந்தால்தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா பாரு நம்மளை சுண்டல் விற்கவோட மதிக்க மாட்டாங்க ஆளை. குணம்லாம் இப்போ இல்லை. நீ வேற எந்த குணம்? உன்னையெல்லாம் இப்போ நீ 200 காசு வாங்கிட்டு வேலைக்கு வரலன்னு சொன்னா உனக்கு 500 செலவு பண்ணி ஆளை காலி ஒன்று பிளான் பண்ணுவேன். யாராவது ஒரு தவறு பண்ணி இப்போ நம்ம போய் கேட்டோம் வச்சுக்க, இந்த மண் வெட்டுறது, இந்த ஏற்றுறது, இதெல்லாம் என்னை போய் போட்டு விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டானா நல்லா தெரியாது. நம்ம கேட்பான், என்ன நீ சைஸா கேட்குறிய? அவன் கேட்குறது இந்த போட்டு விடுற வேலை, இந்த மண் ஏற்றுற அது இதெல்லாம் என்னெல்லாம் போட்டு விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா தெரியாது அப்படின்னு இவன் சொல்லி போய் வீட்டில் படுத்துடுவேன். அவன் 15 பேரை கூட்டி கொண்டு போய் வீட்டு வாசலில் ரெடியாக நிற்பேன். எப்போ ஒன்றுக்கு வரானோ அப்போ ஒரே வாக்கில் வெட்டுற மாதிரி. இப்போ நம்மளை ஒன்று ஒரு கேள்வியும் கேட்க வர மாட்டேன், கேள்வி கேட்டாலும் அடிப்பேன், கேள்வி கேட்காம இருந்தாலும் அடிப்பேன். மனுஷன் இப்போ எப்படி வாழ்கிறதுன்னே தெரியாது. இப்போ நாடகத்தை நல்லா சம்பாரிச்சு நம்ம காரில் ஒன்றும் வச்சுக்க நம்மளால பேசுவேன். எப்படி தள்ளி விட்டுஞ்ச காசு இல்லை, டெய்லி நாடகம் வர்றேன், அப்படியே கிளம்புறேன், திருன்னு போகிறேன், வரேன். பைக்கு 7000 8000 10,000 சம்பளம்ல, கார்லேயே போனேன் சொல்லுவேன். சரி இப்படி சொல்லுவாங்க, காரை விட்டுட்டு பைக்கில் ஒன்றும் வச்சுக்க நம்மளால பேசுவேன். எப்படி நாடகம் ஆடினாலாம் கார் வாங்கினான்னா டிவி கட்ட வழியிலேன்னு காரை தூக்கிட்டு போயிட்டேன், பைக்கில் வரும்னு சொல்லுவேன். பைக்கில் ஒன்றும் வச்சுக்கவே நம்மளால பேச. எப்படி ஊர் காசு இல்லை, ஊர் வரி காசு இல்லை, ஊர் டெய்லி நாடகம் என்ன ஊருக்கார சும்மா விடுப்பேன், வயிறு எரிஞ்சல வரி கொடுப்பேன். ஆமாம் இப்போ நம்ம பைக்கை விட்டு நடந்து போன வச்சுக்க, ஊரு காசு சும்மா விடுமா அதில் ஊரு காசை திங்கவும் சுகர் கூடிட்டுன்னு சொல்லுவேன். ஒன்று நம்மளை வாழ விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன். நம்ம எப்படி வாழ்கிறேன்னே தெரியலை. எல்லாருக்கும் அதே நிலைமை தான். நான் நல்லா சம்பாருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, பொண்டாட்டி பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்க. பொண்டாட்டி ஊருக்கு போட்டால் பக்கத்தில் வெஞ்சனை வாங்குறது பழக்கம்தான். அட பக்கத்தில் வெஞ்சனை வாங்குறது இல்லையா? குழம்பு வாங்குறேன். நீந்தாண்டா டிரைவரு, இவன் தாண்டா டிரைவரு. நான்லாம் குழம்பு வாங்கித்தாண்டா நிறைய இலக்கில் செருப்படி வாங்கியிருக்கேன். நீந்தாண்டா டிரைவரு. அதனால் இந்த தெய்வத்தை வணங்கி, ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் அந்த தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறி உண்மை. லைட்டை கொஞ்சம் சார் போய் நிற்க போடுங்க, கொஞ்சம் எக்கோ மட்டும். ஹலோ ஹலோ கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், அருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார்.
மகமாகி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா அருளை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா அருணாக முருவெடுத்து கருமாறி அருகில் மயிலகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாடு காமாத்தி அம்மா மாங்காடு தனிவாடு காமாத்தி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா அருணாக முருவெடுத்து கருமாறி அருகில் புன்னநல்லூர் மாரியம்மா புரவலங்கு தேவையம்மா புன்னநல்லூர் மாரியம்மா புரவலங்கு தேவையம்மா என்னமெல்லாம் தித்தவளே எங்கள் முத்து மாரியம்மா என்னமெல்லாம் தித்தவளே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறா மகிழகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாடு காமாத்தி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி தீச்சட்டி ஏந்தி உந்த திருமுகத்தை காண வந்தோம் தீச்சட்டி ஏந்தி உந்த திருமுகத்தை காண வந்தோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் புத்தி கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வதற்கு குழந்தை வரம் தந்திடுவார் பொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடும் பொட்டி நீலே காமாட்சி குழந்தையாக தவழ்ந்திடும் அகிலாண்டேஸ்வரி மகமாயம்மா அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார் மயிலகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாடு காமாத்தி அம்மா மாங்காடு தனிவாடு காமாத்தி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டி 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 அப்படி நல்லா கைதட்டி அவளை தாத்தாக்கால நல்லா கைதட்டுங்க கல் புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறது நல்லா கைதட்டுங்கம்மா ஒரு ஆளோட கை தட்டுற மாதிரி இல்லை. ஆட கை தட்டு தமிழ்ல தான் சொல்றாப்ல. அது என்ன நினைக்குதுன்னா நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறது அப்படி அவ சொல்லல. நீ சம்பளம் மயிர் வாங்குறதுக்கு நாங்க இதுட்டணுமா? இது அவங்க சொல்லல, நீ சொல்றடா. அது எப்படிடா யோசனை பண்ணி முன்னாலே வச்சிருப்பியா? அதுதான் முக்கியம். ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறைதான். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா காலு மர 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 மரன்னு காலு சூவை இருக்கும். இந்த கையை அப்படி வச்சு பண்ணா கை மர மர மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி, குரூப் சேலை, ஆமா ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 குண்டு 2 கயறு கயறு ஏதாவது ஒன்னா புருஷனை சுருக்கு வைக்கிறேன். பின்னால குண்டு ஏதாவது சொன்னா இப்படி ஒரு கன்னத்துல அடிக்கிறதுக்கு 800 ரூபா ஜாக்கெட் தையக்கூலி கொடுத்து பின்னால நிலை 2 கயறு 2 குண்டு முன்னால 2 சன்னல் சன்னல். ஆமாடா, ராணிலாம் சன்னல் வச்சு தச்சிருக்கு. எல்லாம் தெரியறது தான் சன்னல் வைக்கிறது. எல்லாம் வச்சு தச்சு அவங்க பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த 8 நாளைக்கு இந்த முத்துமாரியம்மன் கோயில் வாசல்ல எப்படி இந்த மாரியாத்தா மகமாயி இந்த முருகன் எல்லா தெய்வத்தையும் நினைத்துக்கிட்டு அவங்க எப்படி கும்மி விட்டா பத்தியெல்லாம் எப்படி அந்த சந்தோஷமே வேற. இந்த பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஊரில் அதான் ஒற்றுமை. எல்லாரும் பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே தன்னானி
நீ கும்மி வெட்டுற பார்த்தா கும்மி வெட்ட ஓடி போ. இல்ல தம்பி, அப்படிதான் ஒரு சில பேர் இந்த ராகத்திலையும் சேராது, ஒன்னும் சேராது, ஆர்வ கோளால அப்படி பாடுங்க. அப்படி தம்பி கும்மி பாட்டு ஒப்பாரி பாட்டு இல்ல. அண்ணே அப்படிதானே சுதி கலைஞ்சு நீ பாடுவாங்க. சொல்ல மத்த பொம்பளையால கும்மி ஓட்டல ஒரு ஆளு கத்தும். எப்படி ஒரு ஆள் சொல்லு தூமிய குட்டிக்க இந்த கும்மி கொட்டையில போய் புருஷ மயிர் வச்சிருக்கேன், தூமிய குட்டிக்க பெரிய சிலாவத்து மயிர் ஒண்ணு. ஆளு சிரிக்கிற பார்த்தா நடக்குமல்ல அப்படியே. பெரிய பொல்லாத புருஷ மயிரை கண்டுகிட்டே இங்க அவங்க பேசிக்கிறவா. நீங்க உட்காருங்கடா. கும்மி கொட்டல இருக்கல இங்க இல்ல. எப்படியே நான் ஊர்ல செருப்படி வாங்கினேன். இல்ல அமுதா பண்ணிய இங்க இல்ல அமுதா ஐயா இங்க இல்ல. அவங்க கும்மி கொட்டையில பேசிக்குவாங்க. இப்போ கும்மி கொட்டப்ப நீ மாட்ல எட்டி பாக்க அஞ்சமாக்கா கூப்பிடுவாங்க. இங்க உள்ள அமுதா வேண்டிக்கிட்டே இருக்கு. முண்டை போய் விடியட்டி வெளியே வா அப்படின்னு. அதுல நம்மால ஆம்பளையால் நுழையாம பாரு. எப்படி தல அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. தெரியாது. அது பக்கத்துலயே நின்றுக்கிட்டு அதாச்சு 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 அண்ணே ஊர்ல இல்லையில என்ன பண்ணுவாங்களா? ஊர்ல இல்லையில பூ சோழி பார்க்கத்தேன். அதாச்சு அந்த கட்டி போட்டோன்னா அந்த தைரியம் ரொம்ப கொடுக்கும். கிருன்னு ஏறின கட்டி போனா அத்தாச்சி சொல்லிட்டு அவரோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவாங்க. அப்படி ஒரு ரவுண்டு சுத்தியா, ரெண்டாவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். ஐயா அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு முளைப்பாரி நடுவுர் ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார். ஏப்பா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. ஒரு நம்மளால இவ்வளோ அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாம எல்லாரும் அமைதியா இருந்து அந்த கும்மி கொட்டுற அந்த சந்தோஷமே வர உண்மையில அந்த பெண்கள்லாம் இப்ப அள்ளி மலரடுத்து அரளிப்பு தரடுத்து அள்ளி மலரடுத்து அரளிப்பு தரடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா என் மங்கம்மா உனக்குறைய திட்டு பாரம்மா அள்ளி மலரடுத்து அரளிப்பு தரடுத்து அள்ளி மலரடுத்து அரளிப்பு தரடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா என் மங்கம்மா உனக்குறைய திட்டு பாரம்மா. பாட்டு ஒரு ட்ரெண்டிங்க வந்திருக்கு. பார்த்தா பொம்பளையாளுங்க ஆட்டம் பார்த்தா பிடிக்க முடியாது. புருஷன் அந்த நேரத்தில் போய் சோறு கேப்பே பேசிக்கிறதுயா அப்படி நல்லா கைதட்டி குடிச்சா என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை மற்றும் என்னகரத்தில் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய மன்னகுடி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 7ஆம் மண்டபப்படிதாரர்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவார்கள். விசுவாச வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறுபாடு. இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் அன்புண்ணன் மதுரையைச் சேர்ந்த B.S. செந்தாமரை கண்ணன் அவர்கள் இவரங்கும் மலையிலே வேலன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கம்மங்காரைச் சேர்ந்த A.R. ராசாத்தி அவர்கள் இவரங்கும் மலையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் அன்பு தம்பி ரெட்டையாலத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் யூடியூப் புகழ் மருங்காப்புரியைச் சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் இவரங்கமலையிலே ஆறுமணிய பின்பாட்டு இசைப்பார்கள்.
நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்கள் நெஞ்சார்ந்து நன்றி. கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை இரட்டையாலயத்தைச் சேர்ந்து காளீஸ்வரன் அவர்கள் விரங்கமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுளு செய்ப்பார்கள்.
பலே 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 சிறப்பு சிறப்பு சிறப்பு. கைதட்டின 7 8 9 13 அத்தனை அன்புள்ளவங்க நெஞ்சார்ந்த நன்றி. மோஸ்ட் அடிங்க என்ன வாத்தியார் படிச்சிருப்பாரு. பரவாயில்ல சூப்பர்யா. ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையை சேர்ந்த ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் விறகுமலையை ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்புமாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தைமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையை சேர்ந்த நடராஜன் அவர்கள் விறகுமலையை தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சேர்த்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பு அண்ணன் பாசமிகு அன்பு அண்ணன் தெம்மாங்கு புகழ் திரு கார்த்திகராஜா அண்ணனை பாராட்டி எம்எம் முருகானந்தம் ஹாஸ்டல் ரமேஷ் அண்ணன் ஹாஸ்டல் ரமேஷ் சுப்பிரமணியபுரம் அன்புலங்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு அண்ணன் ஹாஸ்டல் ரமேஷ் முருகானந்தம் எம்எம் முருகானந்தம் சுப்பிரமணியம் அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் சீனமைக்கும் சொல்லிகளுக்கு சிறந்த முறையில் சீனமத்திற்கு சீன் அமைப்பு அமிர்த விழா சீன்கமேனி உரிமை பழனிமுத்து விஜயபுரம் 94 43 63 48 73 ஓட்டு வீடு 3ஆம் நம்பர் ரூம். அது எழுதியிருக்கு தெரியாது, குறுக்கழுத்தில் எழுதியிருக்கு ரூம்பு. ரொம்ப சிறந்த முறையில் ஒளிபரப்பி சீன் அமைத்திருக்கு. உண்மையிலே ஐயா வயசான காலத்தில் உழைச்சிட்டேன் வாழணும். நிறைய ஆளு எருமை மாடு மாதிரி திரிவேன். டீ குடிக்கவோட வழி இல்லாத பெரிய கிரிட்டிக்கல் வேலையெல்லாம் பண்ணுவேன். உண்மையிலே அவர் வயசுக்கு தான் நம்ம இருக்கமோ மண்டையை போட்டுறோமோ அந்த உழைக்கணும்னு அந்த நம்பிக்கை அந்த ஐயாவுக்காக ஒரு ஜோர் அவர் கைதட்டு கொடுங்க. உண்மையிலே ஏன்னா நல்ல உழைப்பாளி இருப்பார். உங்களுக்கு சில ஆளுகளுக்கு நல்ல பிள்ளையே இருக்காது. நிறைய ஆள் நல்லா இருப்பேன், பெரிய பெரிய தாய் தகப்பன் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளை ஒன்று குடியாரேன், ஒருத்தன் கஞ்சா, ஒருத்தன் யாராவது வெட்டுறது குத்துறதுல மெயினாக இருப்பேன். அவங்க ஆத்தாப்பே பிள்ளை மெயினாக இருக்கேன், நல்லா இருக்கேன் இருப்பேன். இவன் பார்த்தா செயலில் களி கிண்டிக்கிட்டு இருப்பேன். உண்மையில் ரொம்ப சிறப்பான அந்த ஐயா வயசான ஆளாக இருந்தாலும் இந்த சீன் கம்பெனியை வச்சுதான் அவர் இப்போ பொழப்பே ஓடி ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கும் அமிர்த விழா சீன் கம்பெனி உரிமையாளர் ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறை படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி இருக்கும் ஒளிவழி அமைப்பு திருமுருகன் ரேடியோ மங்கள திருமுருகன் ஒளிபரப்பி அன்புலங்களை சார்ந்து நன்றி என்று எழுந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு நான் சோமு
மன்னவடி இன்னொரு விசிட்டிங் கார்டு கொடுத்து சொல்ல சொல்லியிருக்காரு. அந்த நேரம் கொட்டை அமைப்பு தானா. KNS ஸ்டீல் பந்தல் எங்களிடம் சாமியான பந்தல், VIP டெக்கரேஷன், ஸ்டீல் பந்தல், யாகசாலை, ஏரச்சாரம், ஸ்டேஜ், நாடக சீன் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும். உரிமை நாகு நிவு சோமு மன்னகுடி. அன்புகளை சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடி பொதுமக்கள் அனைவரையும் காண அன்புடன் அழைப்பது 7ஆம் மண்டபதாரர்கள் மற்றும் மன்னகுடி கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆனந்த அரசி அபிநய சுந்தர் ஆத்திய தாரகை பேரடி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும். லேடிஸ் தான் இப்போ பெரியதார். ஆனால் இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை அருமையான பீஸ். அதில் ஒன்று தண்டி என்னது முகம் படர்ந்த முகம், கால் கை. இந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே கச்சா கச்சா கச்சான்னு அடிச்சம் பாருட்டான். அது என்னது குளிக்க போல ராணி 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 பெயிண்ட் அடிச்சது. புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் விரகமலையிலே டான்ஸாக நடிக்க காட்டுகிறார். ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனிக்க மானே மா கோயில் ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனிக்க மானே மா கோயில நானே ஆ கோயில அட கஞ்சமாடு கம்பளத்தா கஞ்சமாடு கம்பளத்தா இடிக்கிற ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனிக்க மானே மா கோயில நானே ஆ கோயில மானே மா கோயில நானே ஆ கோயில. ஏயா சும்மா ஒரு ஆடி மாசம் கிடி மாசம் எம்புடு பாட்டும் இருக்கு. அண்ணே அந்த அறிவு இருக்கா உனக்கு? நீலாம் ஒரு பெட்டிக்காரா? இங்க வாங்கண்ணே. எம்புடு பாட்டு இருக்கு. கை கொடுங்க. அறிவு கண்ணே ஆடி மாசம் பெரிய மனுஷன் பெரியவர் எவ்வளவு அறிவா பேசுறாப்ல. அறிவு இருக்கா? சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு வேற என்ன அண்ணன்டா ஆடி மாசம் அண்ணன்டா நொன்னண்டான்னு அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாச்சு? என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிற? ஆடி மாசம் பெரிய மனுஷன் எவ்வளவு தெளிவா பேசுறாப்ல. பெரிய இருங்க, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இருங்க உக்கார மூஞ்சியம் பாரு, எவ்வளவுதான் பாட்டு இருக்கு. பொம்பளை ஆடி மாசம் இருங்க அண்ணே, இருங்கண்ணே உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இருங்க நான் பேசிக்கிறேன், பேசாம இருக்கேன். என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிற? சோத்த தானே தின்ன நாவடியில. சோத்த விட்டு வேற என்ன திங்க? ஆடி மாசம் மூஞ்சியம் பாரு என்னமா இருக்கு. என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கிற? எத்தனை வருஷமா பெட்டி வாய்ச்சிட்டு இருக்கிற? என்ன ஒண்ணுமே சொல்ல வர என்னே போனாங்க. என்ன தப்பா பாடிட்டேப்ப? ஒன்னே போனாங்க என்னே போனாங்க. அது விடு பாப்பா, பாட்டு என்ன குறையாண்ட? ஆடி மாசம் எம்புடு பாட்டா இருக்கு. நான் சொல்றேன், இப்ப என்ன மாசம் நடக்குது? பங்குனி மாசம். பங்குனி மாசம் நடக்குது. பங்குனில போய் ஆடி மாசம் காத்திருக்கேன்னு பாடுறிய. அப்படி பேசுறா. அவன் கோச்சுக்கிறானா இல்லையா? அவரு கோச்சுக்கிறாரா இல்லையா? சரி தம்பி, நீங்க பாங்க தம்பி. தம்பி இந்த மேடோட சரி, நம்ம ஊர் மன்னகுடி மேடோட சரி பாட மாட்டேன். சரி வேற பாட்டு பாடு. பங்குனி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க மானே வா கோயில நானே பாட்டே படிக்கணும். ஏய் உனக்கு வேணா எனக்கு வேணா. இல்ல உனக்கு வேணா எனக்கு வேணா. 12 மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க மானே வா கோயில நானே ஆ கோயில. நான் பாட்டு படிக்க சொன்னது தவிர தான் ஏன் செருப்பை கட்டி நானே அடிச்சேன். அதுக்கு ஆமாவா? நீ என்னப்பா சொல்ல வந்த? அவன் அண்ணன் எப்படி பேசுறேன்? நீ ஒண்ணுமே சொல்ல நீ எனக்கு பேசவே வேணாம்டா. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறங்க என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வச்சுக்கிறங்க, அடுத்தவனை கூட்டிகிட்டு போய் பஞ்சாயம் பண்ணக்கூடாது. இல்லை தெரியுதா? பஞ்சாயம் பண்ண சொல்லி அவன் நம்ம கொண்டாட்டியை கைப்பற்றிட்டு போயிடுவேன். நம்ம மறுபடிக்கு மருந்தை குடிச்சு சுருக்க போட்டு நின்று இப்பெல்லாம் நடக்கிற அப்படித்தானே. நீ அப்படி இல்லை, உன்னை பற்றி தெரியும். ஆனால் வெள்ளி செவ்வாய் வீட்டுக்கு வருவாயில ரொம்ப சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தனர் சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமறையிலே பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்துறை சேர்ந்த
எம்பி கார்த்திகராஜா பவன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கணும். நன்றி அன்றைக்காக வணக்கம். இதுக்கு மேலே பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் எப்போத்தான் உள்ளே போவானோ அப்படின்னு நினைப்பீங்க. மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளருமாகி அன்பு அப்பா எட்டுச்சேரியைச் சேர்ந்து ஏஎஸ் விஜயகுமார் சிரிப்பு நடிகர் அன்பு அப்பா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், ஐயா குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1,00,000. நீங்கள் காட்டில் குறைஞ்ச செலவுனா 35,000 இல்லை. அப்போனா பப்புன்னு வரையில் பின்னால் நெருப்பு வச்சுருவாங்க. ஆமாம், இன்னும் பங்குனி உத்தரத்துக்கு தேதி இருக்கான்னு கேட்குறாங்கடா. இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. பங்குனி உத்தரத்துக்கு ஆள் போடலாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். போடலாம்னே. மண்ணை 5 லிட்டரும் ஒரு தீப்பெட்டி வாங்கி வச்சுக்கிறேங்கண்ணே. நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு 15 ரூபா வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். அங்கிட்டு ஏன்னா இருந்து இங்கே வந்தோம்னா நம்மளையும் கொளுத்தி போடுவாங்க. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பப்பா எட்டுச்சேரியை சேர்ந்து விஜயகுமார் அன்பப்பாட்டை கொடுங்க. இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு நீங்கள் கேட்குறால தேர்வு செஞ்சு குறைந்த செலவில் நிறைந்த நாடகம்லாம் முத மாதிரி இல்லை. 60,000, 80,000, 1,00,000, இன்னும் 30 வரையெல்லாம் போயிட்டுருக்கு. ஆமாம், நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு போடணும்னா அப்படி நாடகம் நடத்தலாம். நாடகம் மட்டும் இல்லை, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி. நான் ஆடல் பாடலுக்கு 12 லட்சம் 15 லட்சம் கொடுக்குறிய. அன்றைக்கெல்லாம் தோரங்குச்சி பக்கம் அக்கியம்பட்டி. ஆமாம், அக்கியம்பட்டி 20 லேடிஸ். அண்ணா ஒன்று எப்படி நீ போய் பார்த்தியா தம்பி? ஒரு பிள்ளை அபிராமின்னு ஒரு பிள்ளை வந்துச்சு. அந்த பிள்ளைய நிறுத்துக்கிட்டே முந்தால அடித்தேன். என்னது ஆடல் பாடல 20 லேடிஸ்ட்டு 18 லட்சம். 18 லட்சம். ஆமாயா, 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 1 மணிக்கெல்லாம் சாமான் அள்ளிட்டு கிளம்பிடுவேன். நம்ம தாலி 10 மணிக்கு ஆரம்பிச்சு கொட்டை ஏற கத்துறோம் 6 மணி வரை. இன்னும் சூரியன் கிளம்புல, இன்னும் அதுக்குள்ளேயும் அடையாளம் கட்டிட்டியா? இன்னும் 2 பாட்டு பாட. இதுக்குதான் உங்களை போட்டதா சூரியன் கிளம்புற பாட்டு பாடணும்னா சூரியன் கிளம்பினாலும் 7:45க்கும் கிளம்பும். அதுக்கு நாங்கள் கிளம்பு போய் வீட்டில் போய் உலகில் வைக்கிறதே அப்படி. எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அன்பு பாட்டை கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம்லாம் அமைக்கணும்னா ஒரு 5 மாதம், ஒரு 4 மாதம் இருக்கையில் கொடுத்துருங்க. அப்போ தான் இது மாதிரி கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைக்க முடியும். ஆமாம், இல்லைன்னா பங்குனி உத்தரம் 2 நாள் இருக்கையில் கொடுங்க, சிவராத்திரி 1 நாள் இருக்கையில் கொடுங்க. நாடகம் ஓஹோன்னு இருக்கும். ஆனால் அட்வான்ஸ் வாங்கி நம்ம ஏஜென்ட் இங்கே வரக்கூடாது. ஊருக்கு போயிடணும். ஏன்னா இங்கே வந்தால் நோத்தனமானு கேட்பேன். வாங்க அண்ணே போங்க அண்ணே ஆளாட போட்டுருக்கேன் நோத்தாடே அவங்க தேவையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுக்கு மேலே பேசணும். ரொம்ப போட்டு அறுத்து குமிச்சிக்கிட்டு இருக்கேன். பப்புன்னு தாய் பொழியறது மாதிரி நின்றுக்கிட்டு குண்டி ஆடிட்டு எப்போ தான் உள்ளே போவேன் அப்படின்னு இருப்பீங்க. உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். ஏன்னா லேடிஸ் வந்தாத்தேன் கலன்னு இருக்கும். லேடிஸ் சொல்லைன்னா அப்படியே பித்து கொண்டு போய் வரும். மற்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம். அந்த உபசரிப்பு திருப்பதி விலாஸ் அது பார்த்துக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டேன். இங்கே வச்சுருந்தீங்களே அது அந்த பரீட்சையில் பாசுனேன். எப்போவுமே சரி பார்த்தேன்னா கண் மாதிரி சொல்லுவேன். ஆனால் இதில் என்னென்னு எழுதியிருக்கு பார்த்தேன்னே. திருப்பதி விலாஸ் தேனி நிலையம் உணவகம் நாகுடி. ஆர்டர் சாப்பாடு செய்து தரப்படும். 40 பாரம்பரியம். செல் நம்பர் 63 79 08 90 01 6 டேபிள் 19 சேர் அங்கே கிடக்கு இருக்கு. அங்கே கிடக்கு, அது கிடக்கு. சில்வர் குண்டா 3, ஈய குண்டா 4. சாம்பார் வாலி. சாம்பார் வாலி அது இதில் எழுதிருக்குடா. அந்த ஓரமா பாரு, சாம்பார் சட்டி பக்கத்தில். தம்பி கண்ணு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும்டா. கழிச்சல போ எங்கடா எழுதிருக்குடா. சாம்பார் சட்டி ஓரமா. சாம்பார் சட்டி இல்லடா, டீ கிளாஸ் பிரியாணி. டீ கிளாஸ் பிரியாணியா? ஐயோ, நாடா சட்டு ஃபுல்லாக லூஸாக இருப்பாங்க ஒலையடா. அதில் எங்கடா டீ கிளாஸ் பிரியாணி இருக்கு? பிரியாணி வச்சுக்காங்க. நான் தான் லூஸ் நினைச்சேன், நீனு லூஸாடா. ரொம்ப சிறப்பான சாப்பாடு. உண்மையிலே என்ன வேணும் அந்த உபசரிப்பு உண்மையிலே வாழ்த்துறை சாப்பாடு. அது போய் சாப்பிட்டது வந்து ஹோட்டல் தான். ஆனா வந்து அந்த தாய்மை உள்ளத்தோட வீட்டு சாப்பாடு மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து தம்பி சொல்லட்டுமா, இந்த கோவில் திருவிழா நடத்துறதுலையோ கும்பாபிஷேகம் நடத்துறதுலையோ புண்ணியம் எதுவுமே கிடையாது. 10 நாடக நடிகள் சாப்பாடு போறது. ஏன்னா நாடக கலைஞர்லாம் ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க. நாடக கலைஞர் வந்து ஊர்ல சாப்பிட்டா அது பெரிய புண்ணியம். அதான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. 10 நாடக நடிகள் சாப்பாடு போறது புண்ணியம் சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? 10 நாடக நடிகள் சாப்பாடு போறது ஒண்ணுதான், 10 பரதேசிக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான்.
சாப்பாடு போட சரியா வேணாமுங்கறியா? போடணும் தம்பி. சரி, நிறைய ஊர்ல இப்படி சொல்லி சோறே ஓட மாட்டேங்கிறாங்களா? ஒண்ணு இல்ல, பரம்னா என்ன? நீங்க சொல்ற உண்மை. பரம்னா உலகம், தேசினா சுத்துறது. நீங்க சொல்ற கரெக்ட். டெய்லி ஒரு ஊர் சுத்தமா. நமக்கு பரதேசிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? அம்மா ஊருக்கு ஊரு வேன் எடுத்துட்டு போய் சாப்பிட்றோம். ஆமா. அதான் வீட்டுக்கு வீடு தட்டு எடுத்து போய் சாப்பிட்றேன். இதுதான் கதை. ஒரு சில மாற்றம் அவ்வளோதான். நம்ம சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்போடு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதேத்துவங்களே எல்லாரும் அமைதியாக இருந்து ரசிங்க. தயவு செய்து அண்ணே, அக்கா, அண்ணன், தங்கச்சி, அப்பா எல்லாரும் கும்பிட்டு கேட்குறேன். தயவு செய்து வண்டியில் போகல ரொம்ப கவனமாக போங்க. உங்கள் காலில் வேணாலும் கும்பிட்றேன். ஏன்னா நம்ம சரியாகத்தான் போயிட்டு போய் எவனா வருவேன். தயவு செய்து புறாந்திலாம் அதிகமாக குடிக்காதீங்க. ஏன்னா குடிதான் குடும்பத்துக்கு கிடக்கு. நம்ம குடியை கொடுத்துவிட்டு பிராந்திய புல்லா போட்டு பொண்டாட்டி நாடா உட்காந்து பாத்துக்காங்களே நம்ம ஆம்பளை ஆளுங்க, அவளை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆமா, பொம்பளை ஆளுங்க தான் அந்த வானத்தை. அது மட்டும் இல்லை, நான் வளர்த்த ஆத்தாக்கு அது வரனே. இவங்க பைக்கில் போற நம்மளோட சொல்றே கேட்பேன். இந்த பொம்பளை ஆளு அதையே ஆத்தி அவங்களுக்கு பைக்கில் போற பார்த்தா அவங்க எந்த மண்ணோடியிலேருந்து சிங்கப்பூருக்கு பிளைட்ல போற மாதிரி தெரியுமா? அவங்க போன் பேசிட்டு அப்படி போறது. தயவுசெய்து சொல்றேன், வண்டியில் போறவங்க ரொம்ப கவனமாக போங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா உங்களை இன்னும் சொல்கிறேன், உங்களை இன்னும் போன் வந்துட்டால் நிப்பாட்டி பேசி பொறுமையாக போங்க. தயவுசெய்து பிராந்திலாம் அதிகமாக குடிக்க தயவுசெய்து கும்பிட்றேன். ஏன்னா சரக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அந்த சுறுசுறுப்பு கொடுக்கும். அப்புறம் இந்த தண்ணி ஃபுல்லாக போதை இருந்தோம்னா அப்படியே சோர்ந்து போய் வரும். அதே நிறைய ஆள் சாப்பிட்டு பிராஞ்சி குடிச்சு சோறு செரிமானம் ஆகாது. அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், அப்புறம் லிவர் ஃபெயிலியர் ஆகிடும், அப்புறம் ஆள் காலி ஆகிடுவேன். தயவுசெய்து சொல்கிறேன், குடிக்காதே. அதே மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்கா குழந்தையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேங்க. குழந்தைய தான் முக்கியம். சில ஆளுங்க குழந்தையே இல்லாமல் தவமாக இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு குழந்தை சுடுதண்ணியை தட்டி விட்டுச்சு. அந்த பிள்ளை செக்கச்ச வேண்டுக்கு அந்த சுடுதண்ணி ஊற்றணும்னு அது கலரே மாறி. தயவு செய்து சொல்கிறேன், குழந்தையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா மணி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றான். அது மட்டும் இல்லை, ஆனால் நம்ம வர்க்கத்திட்ட ஒரு ஆண்களால்ட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? ஆம்பளையெல்லாம் நாடகம் பார்க்கலான்னு ஒரு ஆளாக போயிட்டு ஒரு ஆள் எந்த பேர் 2 ஆள் வந்து உட்காந்துருவாங்க. அப்படியே 2 பேர் எந்திரிச்சா அது கட்டிங்கிட்டு சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குடா. எப்படி சொல்ற? வளர்த்த ஆத்தாக்கு அதுக மாதிரி ஒற்றுமையாக வாழ முடியாது. எப்படி சொல்றேன்னு? அது ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர். ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னாலும் 10 பேர். இந்த லோனை எவன் கண்டுவிட்டேன் தெரியல. அவங்க வீட்டில் கறிக்குழம்பா வைக்க லோனுனால பல குடும்பம் லோன் லோனு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் எங்கள் ஊரில் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தேன். அவ்வளோட வீட்டுக்கு மாட்டேங்குது. வீட்டில் 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது. ஆமாயா, இந்த லோனு காசு வாங்குறேன்னு புருஷங்காரன் பொண்டாட்டிட்டு பேசாம பாரு. எப்படி தலை பொண்டாட்டி கண்ணங்கிறேன்னு இருக்கு. நம்மளால் டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கடின்னு சொல்லுவேன். எத்து பல்லாருக்கு நம்மளால் சொல்லுவேன். பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா லோனு காசு வாங்குறேன்னு பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை அது பரட்ட மாதிரியே தெரிய தலையில் வைடி அப்படின்னு சொல்ல. 10 வருஷம் தாலி கட்டியிருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குறான்னு பார்த்தா அவங்களுக்கு பூவு சேலை சாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி புருஷன் கேப்பார் பொண்டாடிட்டேன். எப்படி இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நான் என்னவோ மற்ற நாளில் மூத்திரத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி. அந்த ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. ஆமா, அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா? ஏன்? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கேன், நான் மச்சினதே வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும். பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி? அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களை கும்பிடுறக்கா அக்கா, இல்லைன்னா என்னை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அக்கா அப்படின்னு. அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. விடியுமோ விடியாது. 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அவன் லோனுக்காரனா இல்லை புருஷனா நமக்கு சந்தேகமாக போயிடும். வீட்டு வாசல் ஒரு பாயை ஒன்று விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று ஒத்த வச்சிருக்கேன். அந்த விளக்கு எரியிற வரை பணத்தை வசூல் பண்ணுவேன். அதோட விளக்கு எரிஞ்சு பணத்தை வசூல் பண்ணி விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீடெலாம் 2 குட்டியச்சில் போயிடுமா. அவங்க வீடெலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிடும். இதுல 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அடியே ஆத்தி இந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபா ஹேண்ட்பேக்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு நான் தான் குழுத்தலைவி மயில பொண்ணுங்க தலைவி. இந்த 5ஆம் தேதி ஆச்சுன்னா அடியே அமுதா ஆனந்தி அவன் வீட்டில் இலை விழுக வந்துட்டாங்கிறது. ஆனால் ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். தால என்னடா லோனுக்கு அதை சொல்லப்படாதுன்னு இங்கே பார்த்தா அடியே ஆட்டி லோனு தான் பல குடும்பத்தை லோன் ஆக்குது. தயவு செய்து சொல்கிறேன், நம்ம கஷ்டத்துக்காக நம்ம காசு வாங்குறோம்.
நானும் 5 லோன் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு கூட பாஞ்சிட்டு வந்தேன். கவர்மெண்ட்லேருந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களாம். அது இந்த பேர் தெரியலடா, அது பேர் வட்டி இல்லைன்னு சொன்னாங்க. இந்த லோனு நம்ம கஷ்டத்துக்காக நம்ம 50,000 வாங்குவோம், 80,000 கட்டணும். தயவு செய்து சொல்கிறேன், புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுன்னா இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தானமான்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவ இருக்கேன். பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு முதுகுள்ளே குத்தும். அப்படியே உள்ளே இருந்து நம்ம புருஷங்கார பில்டப் காமிப்பா மாதிரி எப்படி இவன் அடிக்கிற மாதிரியே அது முதுகுள்ளே குத்து. சாகடி சாகடி, அது முதுகுள்ளே குத்துன்னு தாங்க முடியாமல் சாகடி சாகடி அப்படின்னு சொல்லுவேன். வெளியே வந்து சொல்லுவேன் பாரு, மாப்பிள்ளை அவங்க அக்கா பிரிச்சு விட்டோன்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுதண்ணி காய வை அப்படின்னு. எதுக்கு உத்தரம் கொடுக்க வழி தாங்க முடியாம நிறைய குரூப் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை அதுலேயும் கொடுத்த காசை கட்ட அப்போ திடீர்னு சாமி வந்துடுது. ஆத்தா வந்திருக்கேன்டா, ஆத்தா வந்திருக்கேன். அத்தா எப்ப காசு கட்டுவேன்டா, பாலகா பாலகா. யார் அந்த பாலா? அந்த வீடியோ நீங்க பார்க்கல, பாருங்க தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய அண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எது செய்ய போறோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய அண்ணே. ஆளுக்காலு அமுக்க பாக்குற அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குற, ஆளுக்காலு அமுக்க பாக்குற அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குற, கோயில குறுக்கு வருகிற சம்பாதிக்கிற. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எது செய்ய போறோமோ அண்ணே பெரியண்ணே. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 60 வயசு கிழவனை பார்த்தா 20 வயசு அடையாளம். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. சின்னஞ்சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்தப்பனுக்கிட்ட தீப்பெட்டி கேட்குது. சின்னஞ்சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்தப்பனுக்கிட்ட தீப்பெட்டி நான் குடிக்கிறேன் கேட்டாக்கா போ வேலையத்தை பார்த்துக்கன்னு சொல்லுறாக்கா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா போயிட்டு வாரணப்பா டான்ஸோட வாரண